கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆங்கில புத்தாண்டை நான் இரண்டா பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் ஆஃப்ல ஒரு மாதிரியான நிகழ்வுகளும் அடுத்த ஆஃப்ல ஒரு மாதிரியான நிகழ்வுகளும் இந்த வருடத்தில் நடக்க போகுது. அதாவது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு ஆண்டுகளா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அப்படின்ற விதிங்க. இது எந்த காலகட்டத்தில் நலம் பெறக்கூடிய காலகட்டங்கள், எந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது பிரிச்சு நான் சொல்ல விரும்புறேன். எல்லா ராசிக்காரர்களுக்கும் நான் இப்படிதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா 3 பயிற்சி நடக்க இருக்கு. அதாவது குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3மே வருட கிரக பயிற்சிங்க. இந்த 3 கிரகத்தை மையப்படுத்தி தான் எப்பொழுதுமே நம்ம ஆண்டு பலன்கள் நிர்ணயிக்கிறோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 3 பயிற்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவதா பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சியானது நடக்க இருக்கு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்தது ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மே மாதம் 18ஆம் தேதியானது ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கு. அதாவது மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி அடைய போறார். அடுத்தது 2025 மே மாதம் 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சியானது நடக்க இருக்கு. ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போறார். அப்ப இந்த அமைப்புகள் எல்லாமே மையப்படுத்தி நம்ம பார்க்கும்போது, அப்ப முதல் ஆஃப்னு சொல்லக்கூடிய 2025 மே மாத காலகட்ட வரலும், அதாவது 2025 மே மாத காலகட்ட வரலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போறீங்க, 2025 மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்டத்தில் எப்படி இருக்க போறீங்க அப்படின்றத நம்ம 2 ஆஃபா பிரிக்க போறோம். முதலாவதா பாத்தீங்கன்னாக்கா ஜனவரியிலிருந்து மே மாத காலகட்டம் வரலும் உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள். எது செய்தாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது ஏற்பட போகுதுன்றவிதிங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான், தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் சொல்லக்கூடிய கிரகமானது தனக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். முக்கியமா 5ஆம் இடமானது திருமணத்தையும் சொல்லக்கூடிய இடங்க. அப்ப திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டமும் உருவாக போகுதுங்க. முக்கியமா இந்த 5ஆம் அதிபதியோட பார்வை சமசப்தமா கிடைக்கிறது. அது குருவின் பார்வை உங்க ராசிக்கு சமசப்தமா கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்றதுங்க. உண்மையாலுமே இந்த வருட காலகட்டம் இந்த நாட்கள்ல தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்துட்டா அவங்களுக்கு ஜாதகத்தை எழுதி வச்சுக்கிட்டு கணிச்சு ஒவ்வொரு வருடமும் பலன்கள் எடுத்து பார்த்துருக்கோம். ஆனா அப்பெல்லாம் பழைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அரச குடும்பத்துக்கு சார்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் ஜாதக நோட்டு எழுதப்பட்டிருக்குங்க. மற்றவர்களே யாருக்கும் ஜாதக நோட்டுகள்லாம் எழுதப்பட்டிருக்காது. அப்படி மீறி எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 பிள்ளைங்கள்லாம் பெற்று இருப்பாங்க. அதுல மூத்த பிள்ளைகளுக்கு மட்டும் ஜாதகத்தை எழுதி வச்சிருப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் ஜாதகத்தை எழுத மாட்டாங்க. மற்றவங்களுக்கு எதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நடத்தியிருப்பாங்கனாக்கா, அந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வரக்கூடிய காலகட்ட நட்சத்திரத்தை மட்டும் குறிச்சு வச்சுவாங்க. இந்த பிள்ளை இந்த நேரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு குறிச்சு வச்சுக்குவாங்க. அப்ப நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் எல்லா சுப நிகழ்வுகளும் செய்து வைப்பாங்க. அப்ப இந்த அமைப்புகளானது எப்பொழுது நடக்கும்னாக்கா, ஒவ்வொரு மனிதர்களுக்கோட வாழ்க்கையிலையும் 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த அதிர்ஷ்ட காத்துகள் ஏற்படும்ன்றதுங்க. அது நல்ல ஜாதகமா இருந்தாலும், கெட்ட ஜாதகமா இருந்தாலும், வலிமை பெற்றதா இருந்தாலும், தோஷம் பெற்றதா இருந்தாலும் 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய ஒரு சுகங்களை அனுபவிக்கணுன்ற விதிகள் உருவெடுக்கும். அது சொந்த பந்தமா இருந்தாலும் சரிங்க, குழந்தை பேரு, திருமணம், காதுகுத்து, மொட்டை அடிக்கிறது, தொழில் வளர்ச்சி எதுவா இருந்தாலும் 12 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு வளர்ச்சியை சந்தித்தே தீருவார் அப்படின்றதுதான் ஒரு எழுதப்பட்ட விதிகள். அப்ப அந்த அமைப்புகள் எதை வச்சு பார்க்கும்போது நட்சத்திரத்தை வச்சு அவங்க பயணித்தாங்க. இப்ப இந்த நேர காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் வந்து நிற்கிறார். அப்ப 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த யோகம் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கு. இது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி வரலும் தான் இருக்க போகுதுங்க. அப்ப இந்த மே மாதம் 14ஆம் தேதி காலகட்ட வரலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கிடுவீங்க, நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணிடுவீங்க, எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும். திருமணமாகாத நபர்கள் யாரா இருந்தாலும் திருமண வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொள்றது நல்லா இருக்கும். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா பெரிய லெவல்ல பிரிவுகள் இல்லை. ஆனா இந்த வருட காலகட்டத்தில் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிவுகள் அதிகமாக சந்திச்சிருக்காங்க. அப்ப இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்க ஜாதகத்தில் தார தோஷம், மாங்கலி தோஷம், புத்திர தோஷம், எந்தவித தோஷம் வேணாலும் இருக்கட்டும், திருமணமான கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவாங்க, அவனுக்கு ஆயுள் பங்கம் இருக்க போகுது, குழந்தை பாக்கியம் தடை இருக்க போகுதுன்னு உங்க ஜாதகத்துல எவ்வளவு எழுதப்பட்டிருந்தாலும் சரிங்க,
விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பா 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார வேணா திருமணத்தை பண்ணி பாருங்க. நீண்ட ஆயுளோட, நிறைந்த செல்வத்தோட, குழந்தை உருவாக்கியத்துக்கு தடை இல்லாம, கணவன் மனைவி உறவுகள் பாதிப்படையாம பல்லாண்டு காலம் இந்த உலகத்துல உங்க குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்துதான் உங்களோட காலங்கள் பணியுமோ தவிர எந்த விதத்திலும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படாது. அதனால தெளிவா சொல்ல வரேங்க, 12 ராசிகள்லயே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிர்ஷ்ட காத்துகளானது உருவாயிருக்கு இந்த வருட காலகட்டத்துல. அதனால இந்த ஜனவரியில இருந்து மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து சொல்லுங்க. திருமணம் மட்டும் கிடையாதுங்க, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் இதுதான் விதி. சார் நான் ஓரளவுக்கு தொழில் செய்துட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் கதையை விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறோம், இப்போ செய்யலாமா அப்படின்னாக்கா 100க்கு 100 கண்டிப்பாக இந்த நேரத்தில் விரிவுபடுத்துங்க. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இன்னைக்கு கோச்சார் ரீதியாக எந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இருக்கோ அதே போல் உங்களோட சுய ஜாதகம் கொஞ்சம் வளர்ச்சிகள் பெற்றிருந்தால் இந்த நேரத்தில் ஓகேன்னு சொல்லிட்டாங்கனாக்கா 100க்கு 100 செயல்பட்டு ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னாக்கா அந்த தொழில் தான் உங்களோட வாழ்க்கை முழுக்க நிரந்தரமான தொழில் அமைஞ்சிடும். இப்போ இந்த நேர காலங்களில் விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தொழில் செய்ய போறன்றது திட்டமிட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களோட சுய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் தெளிவாக எழுதப்பட்டிருக்குங்க. ஒரு மனிதன் சொந்த தொழில் தான் செய்வானா, தனியார் துறையில தான் வேலை செய்வானா, அரசு உத்தியோகத்துக்கு தான் போவானா, அல்லது வெளிநாடு போய் தான் சம்பாதிப்பாரா, என்ன தொழில் செய்ய போறார் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கும். அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து அதுக்கான அது சார்ந்த தொழில்களுக்கு முயற்சி எடுத்தால் இந்த நேரம் உங்களுக்கு வளர்ச்சிகள் பெறும். அது முக்கியமாக இந்த நேரத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை பெறது மட்டும் இல்லாமல் அந்த நாடே உங்களை தத்தெடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதனால் வரலும் நீங்க யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியப்படாமல் இருந்தாலும் இந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து மே மாதத்துக்குள்ளார உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. உங்களோட பேர் புகழ் கௌரவம் எல்லாமே கூடக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2025ஆம் ஆண்டானது இருக்க போகுதுன்றீங்க. அது மட்டும் போதாது, இந்த குருவின் பரிபூர்ண பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு கூட இருக்கு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சொல்றதை காட்டிலும் அதை வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடமா குறிக்கப்படுதுங்க. அப்போ 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும். உங்களோட இளைய சகோதரத்தினால உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருவின் பார்வை 16ஆம் இடத்துக்கு பெற இருக்கனால என்ன அலைகள் எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்குங்க. அதே வேளையில பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போவார். அது அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் கிடையாது. அந்த நேர காலங்களில் இருக்கிற தொழில்களை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க ரன் பண்றது தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். புதுசா தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கலவங்க விஷயமா கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க. இருக்கிறத வச்சு ரன் பண்ணிக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கு. 2025 மே மாத காலகட்டம் 18ஆம் தேதியிலிருந்து ராகு கேது பயிற்சி நடக்கிறதுங்க. அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கு. அப்ப ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பு தானாக்கா. 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப இந்த நேர காலகட்டத்துல 2025 மே மாத காலகட்டத்துக்கு பிறகு புதுசா வீடு மனை வாசல் வாங்குவதற்கு, வீடு மனை வாசல் கட்டுவதற்கான உகந்த காலகட்டமா இருக்கும். அந்த நேரத்தில் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகுன்றீங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்தில் கண்டிப்பாக கட்டுனீங்கன்னா அந்த சொத்து சுகங்களாம் அழியாத சொத்து சுகங்களாக இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் உங்களோட தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பு இருந்தாலும் அந்த நேர காலங்களில் கொஞ்சம் மருத்துவத்தை நோக்கி பார்த்துக்கொள்ளணுன்றீங்க. அதே போல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 10ஆம் இடத்துக்கு போறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி அடைங்க. தொழில் எந்தத்தையும் குறைகள் எதுவும் ஏற்படாது. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு யோகம் தானா அப்படின்னாக்கா 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் செல்ல இருக்கிறார். 5ஆம் இடத்துக்கு பெரிய லெவலில் இந்த சனி பகவான் போகிறது யோகம் இல்லை. ஒருவேளை பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களால பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ என்ன செய்யணும், உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். உங்களோட சுய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கு, பூர்வ புண்ணியம் வேண்டாம், தந்தை வழி சொத்து சுகம் வேண்டாம்னு சொல்றாங்கன்னா இந்த நேரத்தில் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வரதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு சென்றாலும் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படுத்தாதுன்றீங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார் குழந்தை பேர் பெற்றெடுத்துக் கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வளர்ச்சிகள் உண்டு. ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குழந்தை தரிக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் சிந்தித்து அந்த குழந்தையை வளர்க்கறது, கொஞ்சம் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5 சனி செவ்வாய் சூரியன் ராகுக்கு எது புத்திரம் சம்பந்தமான ஒரு குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால தான் சரியா சொல்ல வரேங்க, உங்களுக்கு பயமுறுத்தவில்லை. வருகின்ற 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களோட வீட்டின் வாயிலை தட்டக்கூடிய காலகட்டமா இருக்கு. 2025ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் டிசம்பர் மாத காலகட்டம் வரலும் இருக்கிறத வச்சு நீங்க கொண்டுட்டு போகணும். பெரிய லெவலில் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, எந்த ஒரு காரியம் செய்யாம அன்றாட தேவையை பூர்த்தி செய்தினாவே இந்த வருடம் உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு வருடமா இருந்திருக்கும். முயற்சி எடுத்தால் கண்டிப்பா வெற்றி நிச்சயிட்டுருவீங்க. மற்ற இடத்துல எந்த தோஷங்கள் பாதிக்க முடியாது. சீரும் சிறப்புமாவே இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.